கோழி ஏன்டா முட்டை போடுது? ஏன்னா அதுக்கு 1 2 3 போட தெரியாது சார், அதனால தான் சார் அது முட்டை போடுது. பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத பை என்ன பைடா? தொப்பை சார். கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்னடா பண்ணணும்? கொசுவுக்கு நம்ம வீட்டு ட்ரெஸ் கொடுக்காம இருக்கணும் சார். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவானா. அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவர், ஏன் தம்பி நீ எப்போ சாப்பிட்டாலும் ஃபேனை ஆஃப் பண்ணிகிட்டே சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, எங்கள் அப்பா தான் சார் சொன்னார் வியர்வை சிந்தி சாப்பிட்ணுன்னு, அதனால தான் நான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலாம். வகுப்பறையில் ஆசிரியர் மாணவனை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவன் எப்படி பதில் சொல்கிறான் பாருங்க. நம் தேசிய பறவை எதிரா? மயில் போல பொண்ணு ஒன்று. நம் தேசிய விலங்கு எதிரா? புலி உருமுது புலி உருமுது. நம் தேசிய மலர் எதிரா? ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே. நம் நாட்டின் தலைநகரம் எதிரா? டெல்லிக்கு ராஜா நாளும். நம் தேசிய பழம் எதிரா? மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம். இதெல்லாம் சொல்றியே, எனக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாதே சார். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன். குயிலை பார்த்து மனுஷன் சொன்னானா, நீ மட்டும் கருப்பாக இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. கடலை பார்த்து சொன்னானா, உப்பு மட்டும் இல்லைன்னா உன் மதிப்பே தனி என்று. அடுத்து ரோஜாவை பார்த்து கூறினானா, முட்கள் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீ இன்னும் சிறப்பு அப்படின்னு. இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த மனுஷனை பார்த்து சொன்னாங்களாம், குறைகள் மட்டுமே பார்க்கும் குணம் மட்டும் உன்னிடம் இல்லை என்றால் நீ எங்கேயோ போயிருப்ப என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எஸ்ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.